வயநாடு நிலச்சரிவு தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரளாவின் மேப்பாடி மருத்துவமனைக்கு 113 உடல்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவலை பார்க்கிறோம். உறவினர்களிடம் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்படுகின்றன. ஏற்கனவே உயிரிழப்பு எண்ணிக்கை 200 நெருங்கி இருக்கும் நிலையில் 113 பேரின் உடல்கள் மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். மகேஸ்வரன், தற்போதைய களசூழல் அங்கு என்னவாக இருக்கிறது? திலகவதி, பேரிடர் ஏற்பட்ட சூரல்மலா மற்றும் முண்டக்கை பகுதியில் இருந்து உடல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு மேப்பாடி பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு தற்போதைய நிலவரப்படி மொத்தம் 113 உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதில் 79 உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அடையாளம் காணப்பட்ட உடல்கள் தாமதமின்றி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினருடன் ஒப்படைக்கப்படுகிறது. அடையாளம் காணப்படாத உடல்கள் அங்கே பாதுகாத்து வைக்கப்படுகிறது. அதாவது அந்த உடல்களை தேடி காத்திருக்கக்கூடிய உறவினர்களுக்கு அது குறித்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 5 பேருடைய உடல் பாகங்கள் மட்டும் கிடைத்திருக்கிறது. அவர்களும் யார் என்று அடையாளம் தெரியவில்லை. தற்போது ஏராளமான உறவினர்கள் அந்த மருத்துவமனை முன்பு காத்திருக்கிறார்கள். தங்களுடைய சொந்தங்கள் இறந்தவர்கள் உடலை கடைசியாக பார்க்க முடியுமா என்ற அந்த ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து மழை நீரில் அடித்து செல்லப்பட்டவர்கள் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள நிலம்பூர் மருத்துவமனையில் அங்கும் இருக்கிறார்கள். அங்கும் உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடியவர்களுடைய உறவினர்கள் அங்கு இருப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அங்கு யாரும் போக வேண்டாம், அந்த உடல்களும் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்படும். எனவே உறவினர்கள் அனைவரும் இந்த மேப்பாடி மருத்துவமனையில் காத்திருந்தால் போதும். மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள உடல்கள் இங்கே கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்க இருக்கக்கூடிய உடல்களை காண்பதற்காகவும் உறவினர்கள் தற்போது மேப்பாடி மருத்துவமனையில் காத்திருக்கிறார்கள். திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.